வாங்க வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி அப்படிங்கிற படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் ரவி மோகன் நடிப்பில் திரையரங்கில் வந்திருக்கு. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். படத்தை ஓப்பன் பண்ணோன்னா இது எதற்கான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி இம்போசிஷன், அதாவது ஹிந்தி திணிப்பை பற்றினான படம். இது எப்போ ஆரம்பித்தது, இந்த காலகட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1918 வந்து ஹிந்தி திணிப்பு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வந்த உடனே இங்கிலீஷ் தான் அடிப்படை, இங்கிலீஷ் மொழியை நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் போடவும், நார்த் இந்தியன் பீப்புள், நார்த் தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஒரே மொழி இந்தியாவை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவுக்கு ஹிந்தி தான் ஒரே மொழி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே நம்ம ஹிந்தியை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பித்த கதை தான் 1980ஸ்லேருந்து இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் இது தீராத போராக போய்கிட்டு இருக்குது. 1980ஸ்லேருந்து ஆரம்பித்தவும் இந்த கதை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1959 பராசக்தி அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர், அதாவது ஸ்டூடெண்ட் கேங் ஒன்று உருவாகுது. அது யார் தலைமையில் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலியன் அப்படிங்கிற தலைமையில். அதுதான் நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயன். அவர் புறநானூறு கேங்கை வச்சு நம்ம எதிர்ப்பை காமிப்போம், இந்திய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரயிலை மறித்து எரிக்க போகிறாரு. இதுதான் இன்ட்ரடக்ஷன் சீனு. இந்த ரயிலை எரிக்க போகும்போது தான் அப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டராக திரு அப்படிங்கிற வராரு. அவர் தான் நம்ம ரவி மோகன். அவர் தான் இந்த படத்தோட வில்லன் மற்றும் இவர் போலீஸ்காரரும் கூட அப்படிங்கிற மாதிரி. இவர் ஆப்போசிட்டாக இறங்கி, ஓ மை காட் என்னடா ட்ரெயினே எரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட தலைமை கிளம்புறாரு. தலைமை எஸ்கேவும் செலியனும் முகமூடி போட்டு அந்த ட்ரெயினை எரிச்சிடுறாரு. மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு, நாங்கள் ஹிந்தி மக்களுக்கு எதிரானவங்களில் நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க அப்படின்னு ட்ரெயினை எரிச்சிடுரு. இவர் பாட்டுக்கு வெற்றி கொண்டாட போகிறாரு. அப்பா நம்ம எதிர்ப்பு காமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலேஜில் போய் பயங்கரமாக குத்தாட்டம் போடுறாரு. அப்போ தான் தெரிய வருது, இவர் ஃப்ரெண்டு அந்த எதிர்ப்பில் இறந்துட்டார். அந்த ரயில் விபத்தில் எரிக்கும் போது அவரும் எரிஞ்சு இறந்துட்டாரு அப்படிங்கிறது தெரியும் போது நம்ம செலியனுக்கு பயங்கரமான சோகம். அச்சச்சோ, நம்மளே நம்ம ஃப்ரெண்டை கொண்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகம். ஆனால் இந்த சோகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி மோகனும் செலியனும், அதாவது திருவும் செலியனும் சண்டை போட்டுருக்கும் போது ட்ரெயினில் இவர் எஸ்கே நம்ம ரவியோட கையை வெட்டிடுவார். அப்போ கையை கட்டவரில் வெட்டின உடனே அவருக்கு பயங்கரமான ஒரு டோஸ் விழுகும். எங்கே அப்படின்னா கவர்மெண்ட்டில், நீ எல்லாம் ஒரு வேலைக்கே ஆகாத ஆள், நீ கிளம்பு, உன் வீட்டுக்கே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃப்ரெண்டை கொன்னது ரவி மோகன் தான். ஆனால் நம்ம செலியனுக்கு இது தெரியாது, எஸ்கேக்கு இது தெரியாது. அவர் சோகத்தில் நம்ம நண்பன் செத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் புறநானூறு படையே இல்லை, நான் அதை அப்ஸ்கான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கலைச்சிட்டு அவர் வேலைக்கு போயிடுறாரு. இது 1959 நடந்தது. இப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி 1964 தலைவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலியன் ட்ரெயினுக்கு கரியல்லி போடுற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட குடும்பத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பாட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட தம்பி இருக்காரு. தம்பி பேர் சின்ன துரை, அவர் தான் அதர்வா. செலியன் இப்போ நான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கரியலி போட்டிருக்காரு. ஆனால் அவர் தம்பி அப்படி கிடையாது. அவர் நான் தான் பெரிய பருப்பு அப்படிங்கிற மாதிரி தலைவனும் காலேஜ் படிச்சுட்டுருக்கான். அவன் இந்த மாதிரி காலேஜ் கேங்கெல்லாம் சேர்த்து அவன் இந்திக்கு எதிராக நம்ம போராட்டம் பண்ணுவோம், இந்தி திணிப்புக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி படையை திரட்டி தலைவன் அப்பப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ரத்தனமால அப்படிங்கிற மாதிரி சீரியலில் தான் ஹீரோயின். சீரியலில் இந்த படத்தில் பயங்கரமான ஒரு ரிச் கிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பியோட பொண்ணு தான் நம்ம ஸ்ரீலீலா ரத்னமாலா. அவரும் அதர்வாவும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ஒட்டுக்காவே வளர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வீட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க. அதாவது செலியனோட வீட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. செலியனுக்கும் ஒரு கண்ணு இருக்கும் ரத்னமாலாவுக்கும் செலியனை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கதை ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மதராசி ஸ்டேட்னு தான் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு மொத்தமாக எல்லாமே சேர்ந்து சவுத் இந்தியன் மதராஸ் ஸ்டேட்டில் என்ன வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலான்லேருந்து எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையுமே ஹிந்தியில் டைப் பண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அது மக்களுக்கு ஒன்றுமே புரியாத லாங்குவேஜாக இருந்தது. என்னடா இது, எங்கள் மொழியில் புரிஞ்சாதாண்டா நாங்கள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி படித்து ஏதாவது எழுத முடியும், வேறு மொழியில் இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு பிரச்சனை உருவாக்கப்பட்டது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆளுங்க தான் நம்ம மதராசி ஸ்டேட்டை ஆழ்ந்து வந்தாங்க, சிஎம்மாக இருந்தாங்க. அவங்க நார்த் இந்தியன்ஸ்க்கு தான் சப்போர்ட் நார்த் லீடர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தனால அவங்களுக்கு ஹிந்தி வருது, வேணா கற்றுக்கங்க, ஏன் உங்களுக்கு வேலை வேணால் கற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பை காமிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்பி பொண்ணாக இருக்கிற நம்ம ரத்னமாலா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி ரேடியோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. கிரிட்டிக்கல் நியூஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம அதர்வா இருக்கார்ல, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு அவருக்கு சொல்லி மொத்தமாகவே இந்த மாதிரி இந்த ஹிந்தி இம்போஷன் ரொம்ப அதிகமாகுது, நம்ம இது எதிர்ப்பு காட்டுறதுக்கு நம்ம கட்சி ஆஃபீஸ்லேயே தீ வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ரத்னமாலா இன்ஃபர்மேஷன் சொல்ல அவர் அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேங்கு கூப்பிட்டு தீ வைக்கிறாரு. தீ வச்சவொடனே என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் ரவி மோகன் பல வருஷங்க 6 வருஷம் கழித்து அவரையும் ஹையர் பண்ணி, இந்த மாதிரி தீ விபத்துக்கோசம் தான் நீங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அந்த ட்ரெயின்
விபத்தில் வந்து ட்ரெயினில் தீ வைக்கும்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, இந்த தடவை வந்து நான் யாருன்னு சொல்லி எல்லாத்தையுமே பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவிமோகன் வில்லன் வந்து பயங்கரமாக அக்ரஸனாக இருக்கார். ஏன் இவ்வளோ அக்ரஸனாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து தமிழ்நாட்டுக்காரராக இருப்பார், அம்மா வந்து நார்த் இந்தியன் இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு ஆஃபீஸராக இருந்தாலும் இவரை வந்து இந்த மாதிரியே மட்டம் பேசி நீயும் ஒரு தமிழ் ஆள் தானே, எங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவேன்னு இவர் அசிங்கப்படுத்துறதுனால இவருக்கு வந்து நான் வந்து சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும். இப்போ மதராசி ஸ்டேட்டில் வந்து நம்ம கட்சி ஆஃபீஸை எரிச்சங்காட்டிக்கு இதை சிவகார்த்திகேயன் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் செல்லியனுக்கு. ஓகே நம்ம தம்பி தான் அந்த வேலையை பார்த்துட்டு அவனை போய் 4 போடு போடுவோன்ட்டு வீட்டுக்கு போய் அவனை 4 போடு போட்டு, ஏன்டா ஒழுங்காகவே இருக்க மாட்டேன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் போனால் நீ தான் ஆபத்தில் மாட்டிக்குவேன்னு 4 போடு போடுவாங்க. அதே மாதிரி தான் ஹீரோயின் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி விஷயமா போய்கிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம எஸ்கே வந்து திடீர்னு வந்து என்ன பண்ணுவார்னா, அவருக்கு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நார்த் இந்தியாவில். அப்போ வந்து இவர் ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் அங்கே போய் வேலை பார்க்க முடியும் கவர்மெண்ட் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹிந்தி கற்றுக்கலான்னு போகும்போது அந்த ஹிந்தி கட்சி ஆஃபீஸை தான் மொத்தமாக எரிச்சனால இவருக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம ரத்னமாலாவுக்கு வந்து ஹிந்தி தெரியும், அதனால் சரி ரத்னமாலாவுக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால அவங்ககிட்ட போய் கற்றுக்கும் அப்படின்னு, ஏமா எனக்கு சொல்லித்தருவியா அப்படின்னு சொன்னோன்னே, எது நானா, அதெல்லாம் சொல்லித்தர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லித்தராமல் போயிடுவியா, நீ வந்து ரேடியோ ஆஃபீஸில் சும்மா தொடச்சிக்கிட்டு தான் இருக்கே, இதை போய் உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் உங்கள் அப்பா ஒன்று அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி அவரை பிளாக்மெயில் பண்ணி ஒழுங்காக எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தரதான்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ரத்னமாலாவுக்கு இவரே செலியனை பிடிக்கிறதுனால வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போ வந்து ஹிந்தி வந்து சொல்லி தந்துருக்காரு. இவரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ரவிமோகன் வந்து பயங்கரமான ஃபோர்ஸில் வந்து இதை வந்து எப்படியாவது நம்ம அடுத்த எந்த பிரச்சனை நடந்தாலும் நம்ம தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸோடு இருக்கார். இப்போ இவங்க ஹிந்தி கற்றுக்கிறத விட இவங்க 2 பேர் லவ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதை கண்டுபிடிச்ச அதர்வா, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்களா ரத்னமாலா க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் அதர்வா, அவருக்கு தெரியும் என் அண்ணனை தான் லவ் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஐடியா போட்டு ஜாலியாக வந்து பாட்டு பாடிட்டு ஜாலியாக லவ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் 2 பேருமே சொல்லிக்கிறாங்க, எனக்கும் ஒன்று பிடிக்கும், உனக்கும் என்ன பிடிக்குமா, எனக்கும் ஒன்று பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் லவ்வில் ஜாயின்ஸ் ஆகிடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி செலியனும் ரத்னமாலாவும் பாட்டு பாடி ஜாலியாக இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம அதர்வா அடுத்த போராட்டத்துக்கு ரெடி ஆகிறாரு. என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி ஹிந்தி திணிப்பை வந்து நம்ம வந்து எதிர்த்து வந்து கட்சி ஆஃபீஸை இன்னொரு தடவை எரிப்போம், மீட்டிங் நடக்கும்போது எரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை வந்து கிளம்பி போகிறாரு. அப்போ எரிக்க போகும்போது தான் வந்து நம்ம எஸ்கே வந்து செலியன் வந்து கேட்டுறாரு, டே இதெல்லாம் உனக்கு பொழப்பா, இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தான் செத்து போயிடுவீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் வந்து அவர் தம்பியோட காலை உடச்சிட்டு, நீ எங்கேயும் போகிறதில்ல, நீ இங்கேயே தான் இருக்கணும், நான் பார்த்துக்கிறேன்டா, யார் போய் அந்த கட்சி ஆஃபீஸை மறுபடியும் எரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை பயங்கரமாக 2 பேர் சண்டை போட்டுட்டு இவன் ஒழுங்காக நீ இங்கே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு வந்துடுறாரு. இவர் சண்டை போட்டு எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட எக்ஸாம் ஒன்று இருந்ததில் அது இன்டர்வியூக்கோசம் போகிறாரு. அப்போ தான் ஒரு பையன் வந்து நானும் வந்து ஐஏஎஸ் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பெண்ணை தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ட்ரெயின் ஸ்டேஷனில் பார்க்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு வந்து அண்ணாதுரை வந்து கிஃப்டாக ஒரு பெண் தந்திருப்பார் இவர் காலேஜ் படிக்கிற டைமில். அந்த பெண்ணை வந்து இந்த தம்பி நீ போய் எழுதி ஐஏஎஸ் ஆக அப்படிங்கிற மாதிரி பெண்ணை கொடுத்துட்டு இவரும் இன்டர்வியூக்கு வந்துடுவார். இன்டர்வியூவில் இவர் போய் வந்து பர்ஃபார்ம் பண்ணாலும் என்ன தான் டேலண்ட் இருந்தாலும் உனக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு இவர் அதே ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து உட்காருவோம். அந்த காலையில் ஒரு பையனுக்கு பெண் தந்தார பார்த்தீங்களா, அந்த பையனை எக்ஸாமே எழுத விடாமல் வந்து ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும் தான் எக்ஸாம் எழுதணும்னு அப்படின்னு சொல்லி இப்போ அனுப்பிடுறாங்க. அப்போ தான் வந்து சிஎம் அந்த வழியாக வரும்போது அவர் போய் காலில் வந்து ஐயா எப்படியாவது வந்து தமிழ்லேயே எக்ஸாம் வைக்க சொல்லுங்கய்யா, என்னையா இப்படிலாம் பண்ணுறாங்க, நாங்கள் எப்போயா வந்து ஹிந்தி கற்றுக்கிறது, இப்போ தான் இங்கிலீஷே கற்றுக்கிட்டு வரோம், இன்னும் ஹிந்தியும் கற்றுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி போய் காலில் விழுக அந்த பையன் வருத்தம் தாங்க முடியாமல் போய் தீ குளிச்சுறான். இதை கண்ணுக்கு எதிராக பார்த்து நம்ம செலியனுக்கு வந்து தான் ஃப்ரெண்டுக்கோசம் தான் அந்த போராட்டத்தையும் நிறுத்தினேன், ஆனால் இப்படி வந்து ஹிந்தி திணிப்பால் வந்து இத்தனை பேர் சாகுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சியில் வந்து நானே போய் கட்சி ஆஃபீஸில் போய் எல்லாத்தையும் எரிச்சு நாசம் பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி தலைமை வந்து கிளம்பும்போது தான் அவன் தம்பி வந்து அங்கே கட்சி ஆஃபீஸில் வந்து பிளாக் கொடியை வந்து அந்த பேப்பரெல்லாம் பறக்க விட்டு இது பண்ணும்போது இவன் செலியனும் போய் அங்கே போய் பயங்கரமாக தீப்பற்றி விட்டு பயங்கரமான ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த போராட்டம் முடிஞ்சவொன்னே தான் வந்து நம்ம எஸ்கே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் தான் புறநானூரோட தலைவனாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மொத்த இயக்கத்தோட எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே அவர் தம்பி வந்து அதர்வா பயங்கரமாக ஷாக்காகிற, உன்னையாதான் இன்ஸ்பிரேஷனாக நான் எடுத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பயங்கரமாக ஷாக்காகிறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோயின்கிட்டையும் சொல்லுவான், இந்த மாதிரி இந்த விஷயத்தில் வந்து நான் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டு அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் கோவப்படுவாங்க, ஏன் என்கிட்ட சொல்லலை, நீ தான் வந்து புறநானூரோட தலைவன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்புறமா 2 பேர் ஒரு பாட்டை போட்டு சாங்கை போட்டு 2 பேர் லவ் பங்கியாக வாழ்க்கையில் ஈடுபட்டோன்னே மற்றபடி இப்போ வந்து மறுபடியும் வந்து ஒரு பிரச்சனை பண்ணாதான் வந்து கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு January 26 வந்து நம்ம ஒரு போராட்டம் நடத்துவோம், அந்த போராட்டம் வந்து எல்லாத்துக்கும் எகென்ஸ்டாக இருக்கும், அப்போ தான் வந்து பிஎம் மேடமும் வருவாங்க, நம்ம பயங்கரமாக வந்து போராட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து ஆரம்பிக்க, அப்போ அதர்வா கிட்ட வந்து
வந்து நம்ம செலியன் சொல்கிறாரு, இல்லை நீ வந்து 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு பண்ணினா இது வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனையாக உன்னை சுட்டு திட்டிடுவாங்க, அதனால் வந்து 27ஆம் தேதி நான் பர்மிஷன் வாங்கிட்டு வரேன், அப்போ போய் நீ வந்து போராட்டத்தை நடத்து அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரவிமோகன் வந்து 26ஆம் தேதி தானே வந்து கொடுத்தோம், எதுக்கு 27ஆம் தேதி வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை சார் 26ஆம் தேதி நம்ம வந்து ஷூட்டிங் ஆர்டர் இருக்குது நம்மளுக்கு, ஏன்னா குடியரசு தினத்தன்னைக்கு பிரச்சனை பண்ணால் நம்ம ஷூட் பண்ணலாம்ல, அதனால் வந்து 26ஆம் தேதி கேன்சல் பண்ணிட்டு 27ஆம் தேதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்மிஷன் வாங்குறாங்க போராட்டம் நடத்து அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் ரவிமோகனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ புறநானூரோட லீடர் வந்து வந்துட்டா, அவனை பிடிக்கதான்டா வந்திருக்கேன், அவனை பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 144 வந்து சிஎம் கிட்ட கேட்டு வாங்குற 27ஆம் தேதி எவன் தான் அப்பவும் நம்ம சொல்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி ரவிமோகன் பயங்கர டர்ராக இறங்குறாரு. ரவிமோகன் அது மட்டும் பண்ணியிருக்க மாட்டார், ரவிமோகன் வந்து டெலிஃபோனே அப்போ வந்து ஊருக்குள்ளே கம்மியாக தான் இருக்கும், அப்போ வந்து யாரோ வந்து டெலிஃபோனில் வந்து இங்கேருந்து தகவல் சொல்கிறாங்க, அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்கிறது யார் அப்படின்னு சொல்லி எல்லா டெலிஃபோனையும் டேப் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது ஹீரோயின் தான் ரேடியோ ஸ்டேஷனில் இங்கேருந்து வந்து மொத்தமாக வந்து எல்லா கம்யூனிகேஷனையும் ஹீரோயின் தான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரிய ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா எம்பின்னு சொல்லியிருந்தாலும் அவர் வந்து என்ன என் பிள்ளையவே கூப்பிட்டு வந்துட்டியா சார், உங்கள் பிள்ளைனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், இல்லாட்டி வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே வந்து டீல் பேசி, நீங்கள் பிஎம் எம்பி தானே, நீங்கள் வந்து சிஎம் கிட்டே எனக்கு 144 வந்து வாங்கித்தாங்க, அவர் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் பொண்ணுக்கோசம் சிஎம் கிட்ட பேசி 144 வாங்கிடுறாங்க. இப்போ வந்து ஹீரோயின் அவங்க அப்பா வந்து போய் ரூமில் அடைச்சி வச்சு நீ வெளியவே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ 144 வாங்கிடுச்சு, யாரை பார்த்தாலும் சுட்டு தரலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம ரவிமோகனுக்கு வந்தனால கன்ஸோட லோடாயிருங்க, இன்றைக்கி எவன் தான் சுடுறோம் அப்படிங்கிற மாதிரி சுட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. அதே டைமில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து நான் போராட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த பர்மிஷனையும் தரமாட்டேங்கிறாங்க, அவரை வந்து வேணும்னே வந்து ஆஃபீஸ் வெளியே காக்க வச்சுட்டே இருக்காங்க. இப்போ நம்ம அதர்வா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தம்பி, அவர் வந்து என்ன எங்கள் அண்ணா வந்து இன்னும் பர்மிஷன் வாங்கலை, அவர் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, வா நம்ம வந்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுவோம் போராட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக அந்த வீதி ஃபுல்லாக போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ரவிமோகன் மொத்த ஆளையும் இறக்கிடுறாங்க. ஷூட்டிங்காரோட இருக்கிறது வந்து நம்ம அதர்வாக்கு தெரியாது. நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கலான்னு சொல்லி நம்ம செலியன் வந்து அங்கே உட்காந்துருக்கல எஸ்கே, அவருக்கு அப்போ தான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, இப்போ 144 வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு, யாரை பார்த்தாலும் சுட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எஸ்கே அங்கேருந்து விருட்டுன்னு சைக்கிள் எடுத்துகிட்டு குருட்டுன்னு போய் நம்ம அதர்வா காப்பாற்றலான்னு போகும்போது தான் நம்ம அதர்வாவை சுட்டு தள்ளிடுறாங்க. அந்த போலீஸ்காரங்க சரம் மாதிரியாக சுட்டு தள்ள அதர்வாவை இறந்து போக, இப்போ அதை காப்பாற்ற வந்த எஸ்கேவை வந்து ரவிமோகன் பார்க்க, ரவிமோகனை வந்து மொத்தமாக வந்து எல்லா கேங்கையும் பிடிக்கிற மாதிரி தலைவனை பிடிச்சி அடி பொலான்னு நம்ம எஸ்கேவை பொலான்னு பொழந்துடுறாரு. பொல மட்டும் இல்லாமல் மொத்தமாக வந்து இதை நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது, எதுக்காக நிறுத்தணும், யாருக்காக நிறுத்தணும், எப்போ நீங்கள் இந்த ஹிந்தி திணிப்பை நிறுத்துறீங்களோ அப்போ தான் நான் நிறுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீ இங்கேயே கடந்த சாவுடா, எல்லாத்தையும் நான் கொண்டு குவிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரவிமோகன் கிளம்புறாரு. அப்போ தான் அங்கே தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வந்து நம்ம எஸ்கேவை காப்பாற்றி விட்றாரு. சார் நானும் தமிழன் தான், நீங்கள் போய் போராடுங்க அப்படிங்கிற மாதிரி காப்பாற்றி விட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரயில் விபத்தில் இறந்தார்ல, அதை கொன்னதே வந்து நம்ம ரவிமோகன் தான் அப்படின்னு உண்மையும் சொல்லி அவரே எஸ்கேப் பண்ணி விடுறாரு. எஸ்கேப் பண்ணி விட்டு தெரிஞ்ச ரவிமோகன் என்ன பண்ணுறாருன்னா, டுப்புக்குன்னு அந்த போலீஸ்காரனே சுட்டு தட்டு, ஏன்டா தமிழ் ஹெல்ப் பண்ணுறியா சி அப்படிங்கிற மாதிரி தலைவனே ஒரு வெக்கப்பட்டு சிஎம் கிட்ட போய் பேசினா, சார் இங்கே பாருங்கள், தமிழ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இது எனக்கு ஆகாது, எனக்கு வந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஸ்பெஷல் டாஸ்க் அப்படின்னு வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எவனுக்கு தமிழ் பேசவே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் வந்து வேறு மொழி பேசுகிறவங்கள கூப்பிட்டு வந்து இறக்கி இன்னும் எவன் கிடச்சாலும் செதறதாங்க சார் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு சுட்டுத்தரலாம், என்ன எவன் இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்தாலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவிமோகன் வந்து கிளம்ப, அப்போ தான் நம்ம செலியன் வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்து நார்த் இந்தியன் போகிறாரு. இந்திரா காந்தி முன்னாடியே வந்து அவரை மறித்து அவங்க தான் பிஎம்மாக இருந்த அந்த டைமில் வந்து அவங்க காரியாக மறித்து பயங்கரமாக போராட்டம் பண்ணி, இங்கே பாருங்கள் மேடம், நாங்கள் வந்து ஹிந்தி திணிப்புக்கு தான் போராட்டம், எங்களுக்கு ஹிந்தி தெரியும், நானும் ஹிந்தி கற்றுக்கிட்ட ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி மொத்த எக்ஸ்பிளனேஷனையும் கொடுக்குறாங்க. அப்போ தான் நம்ம பிஎம் மேடம் வந்து கேட்குறாங்க, என்ன சார் என்ன ஒரே மொழி இருக்குது உங்களுக்கு அட்வான்டேஜ் தானே, அப்படி எப்படி மேடம் அட்வான்டேஜ் ஆகும், நாங்கள் சவுத் இந்தியன்லேருந்து வரோம், நீங்கள் நார்த் இந்தியன் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே ஹிந்தியிலேயே பிறந்ததுலேருந்து அந்த மொழி தான் பேசுகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக எல்லா வேலையும் ஆப்பர்ச்சுனிட்டியுமே கேதர் பண்ணிடுவீங்க, அப்போ எங்கள் மொழியில் இருக்கவங்க எப்படி நாங்கள் படித்து எப்போ முன்னேறி அந்த வேலையை கண்டுபிடிச்சி எப்போ நாங்கள் ஓடி, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது மேடம். சார் இது நான் மட்டும் முடிவெடுக்கிறதுல ஆல் ஓவர் எல்லா லீடர்ஸும் முடிவெடுக்குது மேடம், உங்களுக்கு தேவை மக்கள் நல்லா இருக்கணும் தானே, மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு
உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு ஆட்சி வரும் அப்படிங்கிறது தானே. நான் வந்து எல்லா ஸ்டேட்லேருந்தையும் மக்களையும் வந்து இதுக்கு எகென்ஸ்டாக வந்து நான் காமிக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து இந்த ஹிந்தி இம்போசிஷன் வந்து நிறுத்துவீங்க இல்லை, ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற மாதிரி. சரி அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி நான் கோயம்புத்தூர் வருவேன், அப்போ வந்து எல்லா ஸ்டேட்லேருந்தையும் லெட்டர் கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் லெட்டர் கேதர் பண்ணுறதுக்கு நம்ம எஸ்கே வந்து கிளம்புறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரவி மோகன், நீ எப்படா நீ வந்து கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு வர, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லா போலீஸ்காரு, அதாவது நான் ஸ்பீக்கிங் தமிழ் கைஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த இது எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோயினுக்கும் வந்து இந்த மாதிரி லெட்டர் கிடைக்குது நம்ம எஸ்கே கிட்ட இருந்து. ஓகே நான் ரூம்லேருந்து உடச்சி வரண்டா அப்படிங்கிற மாதிரி தலைவி வந்து உடச்சிக்கிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க வரும்போது 2 பேரும் கட்டி பிடிச்சி ஆனந்தத்தில் இருக்கிறாங்க. நம்ம இந்த கடைசி போராட்டத்தை வந்து ஜெயிப்போம், அப்போ தான் நம்ம தம்பிக்கு நீதி கிடைக்கும், நம்ம இந்தியாவுக்கும் வந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தலைவன் வந்து இன்னும் மொத்தமாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆதரவு தேடுறக்கோசம் எல்லா ஸ்டேட்லேயும் போய் இந்த மாதிரி ஆதரவு தேடி லெட்டரை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு லெட்டர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கோயம்புத்தூரில் வந்து இந்த லெட்டர்லாம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை பொள்ளாச்சியில் வந்து கூடியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரவி மோகன் வந்து பொள்ளாச்சியில் அந்த ஆலையெல்லாம் இறக்க இப்போ வந்து அந்த மொத்தமாக பொள்ளாச்சியில் இருக்கிற எல்லாத்தையுமே சுட்டு தள்ளி குவிக்கிறாரு நம்ம ரவி மோகன். எங்கே அந்த செலியனும் அந்த மக்களும் எங்கே இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கேங் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி மோகன் அங்கே சுட்டு தள்ள இவர் வந்து அண்டர் கிரவுண்ட் வழியாக வந்து நம்ம ஹீரோயினும் மற்ற பீப்புள் எல்லாருமே வந்து பிஎம்ஐ பார்க்க கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஜெயம் ரவி வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் சுட்டு தள்ளி தேடிட்டு இருக்கும்போது தான் நம்ம எஸ்கே செலியன் வந்து தானாகவே சரண்டர் ஆகி அவர்கிட்ட ஃபைட்டிங் பண்ணிருக்காரு. அந்த ஃபைட்டிங் பண்ணும்போது தான் தெரியுது, ஓஹோ இவன் லெட்டர் எல்லாமே எங்கேயோ பதுக்கிட்டு தான் இப்போ கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த லெட்டர் அப்படின்னு போகும்போது தான் ட்ரெயின் வழியாக இவன் எப்பவும் போல் அனுப்புகிறான் போலன்னு சொல்லிட்டு இவனை பார்த்துக்கோங்க நான் போய் ட்ரெயினை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை கிளம்பி ட்ரெயினை பிடிக்க போகிறாரு. நம்ம ரவி மோகன் ட்ரெயினையும் வந்து ஃபயர் பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரெயினை ஃபயர் பண்ணி விட்டுறாரு. அப்போ தான் வந்து நம்ம எஸ்கே வந்து அங்கேருந்து ஒரு ஃபைட் நடக்குது. பயங்கரமான ஃபைட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலியனுக்கும் நம்ம அதாவது நம்ம ரவி மோகனுக்கும் எஸ்கேவும் பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து ட்ரெயினில் நடக்குது. அப்போ நடக்கும்போது தான் நம்ம ரவி மோகனை வந்து கொண்டுட்டு அந்த ட்ரெயினில் இருக்கிற எல்லா லெட்டரையுமே வந்து நம்ம பிஎம் கிட்ட காமிச்சு, மேடம் பாருங்கள் எல்லா ஸ்டேட்லேருந்து இதுக்கு இம்போஸ் தான் பண்ணுறாங்க, ஏன்னா எங்களுக்கு மொழி தான் முக்கியம், தமிழ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலியன் எஸ்கே ஸ்பீச்சை கொடுத்த உடனே பிஎம்ஏ ஓகே சார் ஓகே உங்களுக்கு என்ன ஓகே நானும் கையெழுத்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவராது அவங்க அப்பா வந்து நம்ம நேரு இருக்கார் பார்த்தீங்களா, அவரே வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணார். அது மாதிரி நான் எங்கள் அப்பா மாதிரி நானும் இது கையெழுத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் கையெழுத்து போட்டு மொத்தமாக வந்து ஹிந்தியை வந்து மும்மொழி கல்வியாக இல்லை இருமொழி கல்வி தான், ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படிங்கிற மாதிரி மாற்றுறாங்க. தமிழ் வாழ்க தமிழ் வெல்க அப்படின்னு படத்தை முடிக்கிறாங்க. இந்த பராசக்தி வந்து பயங்கரமான ஒரு என்டர்டெய்னான படம் தான். இது வந்து எப்போவுமே இது விடுதலை விட பயங்கர இன்டென்ஸாக பயங்கரமாக எடுத்திருக்காங்க. நடுவில் அந்த ஜாலியான ஒரு லவ் பர்சனையும் வச்சு சூப்பராக இருக்குது இந்த படம். இந்த படம் யாருமே மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே வன்மத்தை காமிக்காதீங்க. தலைவன் வந்தால் அது பொங்கல் தான், ஆனால் பொங்கல் இல்லாட்டியும் இந்த பராசக்தியை நம்ம வந்து ஜெயிக்க வைக்கணும், வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், போய் பாருங்கள். ஏன்னா வந்து என் ஊரில் வந்து பாதி தேட்டரும் கூட ஃபில் ஆகலை பராசக்திக்கு, ஏன்னு எனக்கும் தெரியல. ஜனநாயகன் வரும்போது நம்ம பொங்கல் கொண்டாடிக்கலாம், இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து பராசக்தியை நம்ம ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மற்றும் இதை வந்து தொடர்ந்து மீண்டும் பல வீடியோகளில் உங்களிடம் சந்திக்கிறேன். டாடா பை பாய்.